இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் புதிய தலைமை செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்தில் நில சீர்திருத்தத் துறையின் ஆணையாளராக பதவி வகிப்பவர் கிரிஜா வைத்தியநாதன். அவரை தலைமை செயலாளராக நியமித்து தமிழக அரசின் முதன்மை செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு ஊழல் கண்காணிப்பு ஆணையர் பொறுப்பையும் நிர்வாக சீர்திருத்தத் துறை ஆணையாளர் பொறுப்பையும் கிரிஜா வைத்தியநாதன் கூடுதலாக கவனிப்பார் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1981ஆம் ஆண்டு IAS பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட கிரிஜா வைத்தியநாதன் நிதி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள கிரிஜா வைத்தியநாதன் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் தலைமை பொறுப்புகளை வகித்தவர். குறிப்பாக மாநில திட்டமிடல், போக்குவரத்து, விவசாயம், கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழக உணவு பாதுகாப்பு ஆணையராகவும் கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழக அரசால் கிரிஜா நியமிக்கப்பட்டார். தமிழக சுகாதாரத்துறை திட்ட இயக்குநராக இவர் பதவி வகித்த காலத்தில் தமிழகம் சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்ததற்காக மத்திய அரசின் சார்பில் தமிழக அரசுக்கு விருதும் கிடைத்தது. சென்னை IITயில் ஹெல்த் எக்கனாமிக்ஸ் பிரிவில் கிரிஜா வைத்தியநாதன் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த எழியார்பத்தி சுங்கசாவடிக்கு ஆந்திராவை சேர்ந்த மது என்பவர் ஒப்பந்ததாரராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி அன்று சுங்கசாவடியில் பணிபுரியும் தமிழர்களுக்கு முறையான ஊதியம் தராமல் ஒப்பந்ததாரர் காலம் தாழ்த்தி வந்தது தொடர்பாக சுங்கசாவடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு தமிழக தொழிலாளர்களே காரணம் என கூறி ஒப்பந்ததாரர் அவர்களை மோசமான வார்த்தையில் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வசூலை நிறுத்தி ஊழியர்கள் நடத்திய போராட்டத்தால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு திரும்பியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வேலப்பர் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வேலப்பர் கோவிலில் பலியர் இன பழங்குடி மக்கள் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக 5 தலைமுறையாக பணிபுரிந்து வாழ்ந்து வருகின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பம் மட்டுமே இருந்தவர்கள் தற்போது 35 குடும்பமாக பெருகியுள்ளனர். இவர்களுக்கு அரசு கடந்த காலங்களில் 2 முறையாக 10 தொகுப்பு வீடுகளை மட்டுமே கட்டிக் கொடுத்துள்ளது. எஞ்சியுள்ள 25 குடும்பங்களுக்கு வீடு இல்லாததால் மலையில் பாறை இடுக்குகளிலும் மண் தரைகளிலும் தளம் அமைத்து அவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அரசு தொகுப்பு வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்றும் விவசாயம் செய்ய குடும்பத்திற்கு தலா 2 ஏக்கர் விவசாய நிலங்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை சுற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதை செயல்படுத்த JCB இயந்திரங்கள் அனைத்தும் தயாராக இருந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர். மேலும் கோவில் ஆணையரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கோவில் திருவிழா காலம் வரை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது என்ற கோரிக்கையுடன் வியாபாரிகள் அனைவரும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பான் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் சரியாக உள்ள நிலையில் வங்கிக் கணக்கில் இருந்து 50,000 ரூபாய் வரை எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தனியார் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் வெளியான மத்திய அரசின் அறிக்கையின்படி 5,000 ரூபாய் வரை மட்டுமே வங்கிக் கணக்கில் செலுத்தலாம் என்று கூறப்பட்டது. இதனால் மக்களிடையே பெரும் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் பான் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் சரியாக இருப்பினும் 50,000 ரூபாய் வரை எடுக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது. தற்போது இந்த உத்தரவு தனியார் வங்கிகளுக்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை தனியார் வங்கிகளும் பின்பற்றி வருவதாக அதன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். Accounts which are fully KYC compliant, that is address proof, ID proof and PAN card register பண்ண accounts-க்கெல்லாம் there is no restriction on the amount of remittance. அவருக்கு எவ்வளோ வேணுமாலும் SBI notes remit பண்ணலாம் அக்கௌண்ட்டில். But cases where the account is not KYC compliant, that restriction continues. That is from 9/11 to 31/12 maximum நமக்கு 50,000 வரை தான் நமக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியும். And our bank, we are following the instructions. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய வளாகத்தில் மின்வாரிய ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான மின் ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மின்வாரிய அதிகாரிகள் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரை இந்த காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்று தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்தனர். மின்வாரிய அமைச்சர் 2 நாளில் தீரும்,
3 நாளில் தீரும், 4 நாளில் தீரும், மின்சாரம் வரும் என்று அறிவிப்பது யார் தைரியத்தில்? யாருடைய உழைப்பை நம்பி அவர் பேசிக் கொண்டிருந்தார்? கான்ட்ராக்ட் தொழிலாளிகளின் உழைப்பை நம்பி அவர் பேசிக் கொண்டிருந்தார். தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மின்வாரிய ஊழியர்கள் இங்கே கேம்ப் என்கிற பெயரிலே அகதிகள் முகாமில் இருப்பதைப் போல எந்த வசதியும் இல்லாமல் இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஊழியர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைதியான போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டியது அரசின் பொறுப்பு, புரிந்து கொள்ள வேண்டியது நிர்வாகத்தின் பொறுப்பு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.